ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் நம்முடைய தொடர் தியான பகுதியில் நாம் பார்க்க வேண்டிய படித்து வருகிற ஆதியாகம புத்தகத்தில் இன்று நாம் 15ஆம் அதிகாரத்தை மற்றொரு பகுதியை நாம் பார்க்க போகிறோம். 15ஆம் அதிகாரத்தில் இருக்கிற இன்னொரு பகுதி. ஆக ஏற்கனவே போன வாரம் 15ஆம் அதிகாரத்தை பார்த்தோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை 4 பிரிவுகளாக பிரிக்கலாம். பிரிவு 1, தேவன் ஆபிரகாமுக்கு பதிலளித்தது. ஆதியாகமம் 15 முதல் 6. பகுதி 2, தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கையாக செய்தது. ஆதியாகமம் 15 7 முதல் 12. பகுதி 3, தேவன் ஆபிரகாமுக்கு உடன்படிக்கையாக சொன்னது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 13 முதல் 17. பகுதி 4, தேவன் கொடுக்கும் தேசத்தின் அளவு. ஆதியாகமம் 15 18 முதல் 21. ஆக ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தை 4 பகுதிகளாக பிரிக்கலாம். அந்த 4 பகுதிகளும் பகுதி 1, 2, 3, 4 என்ற இந்த பகுதியில சில குறிப்புகளை நாம் கண்டோம். பகுதி 1, தேவன் ஆபிரகாமுக்கு பதில் அளித்தது. என்ன சொன்னார்? ஆபிரகாமிடத்திலே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். மகா பெரிய பலனாய் இருக்கிறேன் என்பதற்கு நான் தான் உன்னுடைய பெரிய ரிவார்டு, கிரேட் ரிவார்டு என்பதை ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தமாக சொன்னார். ஆக தேவன் ஆபிரகாமிடம் சொன்ன இந்த 3 வார்த்தைகள் மிக முக்கியமானது. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், நான் உனக்கு பெரிய பலனாய் இருக்கிறேன் என்று. இந்த முதல் பகுதியிலே தேவன் ஆபிரகாமிடத்தில் கண்டது என்ன? எதை ஆபிரகாமிடத்தில் தேவன் கண்டார்? நம்பர் 1, ஆபிரகாம் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினான். 15:2. நம்பர் 2, ஆபிரகாம் தேவனிடம் விளக்கினான். ஆண்டவரே, எனக்கு பாருங்க, என் வீட்டுல யாருமே இல்லை, இன்னும் எனக்கு புத்திர சுகாரம் இல்லை, பிள்ளை இல்லை அப்படின்னு விளக்கினான். நம்பர் 3, தேவன் ஆபிரகாமிடம் விளம்பினார். என்ன விளம்பினார்? இவனல்ல உன்னுடைய சந்ததி, இவனல்ல உன்னுடைய புத்திரன் என்று ஆபிரகாமுக்கு தேவன் விளக்கம் தந்தார். நம்பர் 4, தேவன் ஆபிரகாமுக்கு விளக்கினார். என்ன விளக்கினார்? நீ வெளியே வா, வானத்தை அண்ணாந்து பார், வானத்தின் நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் எண்ணு, இவ்வண்ணமாய் உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று விளக்கினார் உதாரணத்தோடு. நம்பர் 5, தேவன் ஆபிரகாமிடம் விசுவாசத்தை கண்டு பாராட்டினார். தேவன் சொன்னாரே, வானத்தின் நட்சத்திரத்தை எண்ணக்கூடுமானால் எண்ணு என்று, இவ்வண்ணமாய் உன் சந்ததி இருக்கும் என்று சொன்னாரே, அதை ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆபிரகாம் அதை விசுவாசித்ததினாலே தேவன் அதை பார்த்து அதை நீதியாக எண்ணினார், பெரிய கௌரவமாக எண்ணினார், முக்கிய பாடமாக அவன் வாழ்க்கையிலே அதை பார்த்தார். ஆகவே அதை பாராட்டினார். இதுதான் தேவன் ஆபிரகாமிடம் கண்டது. அந்த முதல் பகுதியின் மைய கருத்து, மைய வசனம், அவன் தேவனை விசுவாசித்தான், அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இந்த ஒரு வசனத்தை புதிய ஏற்பாட்டிலும் சரி, ஆக்கியோன்கள் இதை கவனிக்க தவறவே இல்லை. உதாரணத்துக்கு, விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்ற ஒரு வார்த்தை ஆபக்குக் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல
சொல்லப்படுது, விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று. அப்போ அந்த விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தையின் அந்த மூலம், அந்த ஆரம்பம் இதோ இந்த ஆதியாகமம் 15:6 தான். எது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அதை அவருக்கு நீதியாக எண்ணினார். நீதிமான் எப்படி பிழைப்பான்? அவனுடைய விசுவாசத்தினாலே பிழைப்பான். இந்த வசனத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் எழுதும்போது இதை குறிப்பிட்டு எழுதுகிறார். ரோமருக்கு நிருபம் என்பது ரோமர்களுக்கு எழுதுவது, நியாயப்பிரமாணத்தை நம்புகிற யூதர்களுக்கு எழுதுவது. அப்படி எழுதும் பொழுது ஆபிரகாம் எப்படி தேவனை விசுவாசித்தான் என்பதை பவுல் குறிப்பிட தவறவே இல்லை. ரோமர் 1:17. அதே போல கலாத்தியருக்கு நிருபம் எழுதும் பொழுது கலாத்தியர் 3:17 இதை குறிப்பிட்டு எழுதுகிறார். எப்படி ஆபிரகாம், சாராள், ஆகார், இஸ்மவேல், ஈசாக்கு இவர்கள் எல்லாம் எப்படி இருந்தார்கள், என்ன நடந்தது என்பதை குறிப்பிட்டு எழுதும் பொழுது அவன் விசுவாசித்தான், அவனுடைய விசுவாசத்தை தேவன் நீதியாக எண்ணினார் என்று. கலாத்திய நிருபத்தை எப்பொழுது எழுதுகிறார் பவுலடிகள்? யூத சபைக்குள்ளே, ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்தது ஆரம்ப ஆதி சபையில. அந்த பிரச்சனை என்னவென்றால், ரட்சிக்கப்பட்டவர்கள் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று ஒரு கூட்டம் சொல்லுகிறார்கள். இன்னொரு கூட்டம் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு விருத்த சேதனம் தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். இது பெரிய வாக்குவாதம், பிளவு, குழப்பம் சபைக்குள்ள உண்டானது. அப்பொழுது ஒரு பெரிய மகா சபை மாநாடு எருசலேமிலே அப்போஸ்தலர்களால் கூட்டப்படுகிறது. கூட்டப்பட்டு அவர்கள் ஒரு தீர்மானத்தை முன்னெடுக்கிறார்கள். என்னவென்று? ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு விருத்த சேதனம் தேவையில்லை. நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது எல்லாரும் விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று, ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு விருத்த சேதனம் தேவையில்லை என்று அந்த மாநாட்டில் அறிவிப்பு வருகிறது. அந்த அறிவிப்பு வந்த பிறகு பவுலடிகள் தங்கள் ஊர்களுக்கு போய் அவர் எழுதுகிற நிருபம் கலாத்திய நிருபம். அந்த கலாத்திய நிருபத்தில் இந்த வசனங்களை குறிப்பிட்டு எழுதுகிறார். ஆக நிருபங்களில் கூட ஆபிரகாமின் விசுவாசம் முக்கியத்துவமாக பார்க்கப்படுகிறது. அதேதான் எபிரேய ஆக்கியோன், எபிரேயர் 10:38 எபிரேய நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? எபிரேயர்களுக்கு. யார் எபிரேயர்கள்? யூதர்கள். ஆக ரட்சிக்கப்பட்ட விசுவாசியான எபிரேயர்கள், எபிரேய மக்கள் இயேசு கிறிஸ்துவை எப்படி அவர்கள் நியாயப்பிரமாணத்தோடு பழைய ஏற்பாட்டினுடைய சம்பவங்களோடு அடையாளங்களுக்கு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்பதை எபிரேய ஆக்கியோன் எழுதும் பொழுது இவைகளை குறிப்பிட்டு எழுதுகிறான். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற விசுவாசத்தினாலே யாரெல்லாம் தேவனை அண்டிக் கொண்டார்கள் என்பதை பட்டியல் கூட எடுகிறான் 11ஆம் அதிகாரத்தில். அந்த 11ஆம் அதிகாரத்தில் வருகிற விசுவாசிகளின் குறிப்பு பாருங்கள். விசுவாசத்தினாலே ஆபேல், விசுவாசத்தினாலே நோவா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே சாராள், விசுவாசத்தினாலே ஈசாக்கு. இப்படி அந்த 11ஆம் அதிகாரம் முழுவதும் பழைய ஏற்பாட்டில் இருந்த பக்தர்களின் விசுவாசம் முக்கியமாக பார்க்கப்பட்டு புதிய ஏற்பாட்டில் பட்டியலிடப்படுகிறது. ஆக அந்த பழைய ஏற்பாட்டு பக்தர்களுடைய வாழ்க்கையில் இருந்த மைய பொருள், மைய பகுதி அந்த விசுவாசம். அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை துவக்கின அந்த ஆபிரகாம் என்ற தகப்பன் இடத்திலிருந்து துவங்குகிறது. ஆகவே அந்த வசனம் இவை எல்லாவற்றிற்கும், இவர்கள் எல்லாருக்கும் மையமும் முக்கியமான வசனம். இதேதான் யாக்கோபும் நிருபங்களை எழுதும் பொழுது அதை அவர் குறிப்பிட்டு எழுதுகிறார். ஆக முதல் பகுதியில தேவன் ஆபிராமின் விசுவாசத்தை கண்டார், அதை பார்த்து பாராட்டி அதை நீதியாக எண்ணினார். அதுதான் அந்த முதல் பகுதியினுடைய மையம். பகுதி 2, தேவன் ஆபிரகாமோடு உடன்படிக்கையாக செய்தது. தேவன் என்ன உடன்படிக்கை செய்தார், எப்படி செய்தார்? நம்பர் 1, 5 வீத பலி பொருட்களை கொண்டு வர சொன்னார் 15:9. நம்பர் 2, அயர்ந்த நித்திரை அவனுக்கு வந்தது. அயர்ந்த நித்திரை வரும்படி செய்தார் ஆபிராமுக்கு.
ஆதியாகம் 15:10-12. நம்பர் 3, அக்கினி ஜுவாலையில் பதில் அளித்தார். அந்த பலிகளினால அக்கினி ஜுவாலை. 15:12, 17. நம்பர் 4, ஆபிராமோடு தேவன் உடன்படிக்கை செய்தார். ஆதியாகம் 15:18. இப்பொழுது இதுல கவனிக்க வேண்டிய சில குறிப்புகளை கவனியுங்கள். பலி பொருட்கள் இருக்கின்றன. அந்த பலி பொருட்களை அவன் துண்டாக வெட்டினான். அதற்கு பிறகு அந்த பலியின் மேலே அக்கினி ஜுவாலையை இருளானது பறவைகள் எல்லாம் அந்த பலியிலே மேலே வந்து அமர வந்தபோது அதை துரத்தினான். ஆனால் அவனுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. ஏன் அவனுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது என்றால், நான் ஏற்கனவே சொன்னேன், பலி பொருட்களினாலே உடன்படிக்கை செய்யும் பொழுது பலி பொருட்களை வெட்டி அவைகளை மத்தியத்தில் வைத்து அந்த உடன்படிக்கை செய்கிற 2 பேரும் ஒருவர் கைக்குள் ஒருவர் கையை வைத்து சேர்த்து இணைத்துக் கொண்டு இந்த பலி பொருட்களை சுத்தி வருவார்கள். இந்த உடன்படிக்கை செய்கிற 2 பேரும் சமநிலையான மனிதர்கள், சமநிலையில் இருப்பவர்கள் என்று சொன்னேன். சமநிலையில் இருக்கிறவர்கள் உடன்படிக்கை செய்யும் பொழுது இப்படி இருக்கிறது, இப்படிதான் செய்ய வேண்டும், இந்த உடன்படிக்கையை மீறினால் இப்படி நமக்கு நடக்கும் என்று, இந்த உடன்படிக்கையை மீறினால் தேவன் நமக்கு இப்படி செய்வார் என்ற ஒரு எண்ணம் அந்த மக்களுக்கு இருந்தது. ஆகவேதான் உடன்படிக்கை செய்தார்கள். நித்திரை ஏன் வந்தது என்றால், இது 2 பேரும் சமநிலையில் இருக்கிறவர்கள் செய்த உடன்படிக்கை அல்ல. ஒருவர் மகா பெரியவர், இன்னொருவர் மனிதன். அந்த மகா தேவன் மனிதனோடு உடன்படிக்கை செய்யும் பொழுது இந்த மனிதன் அவருக்கு சமமானவர் கிடையாது. ஆகையினாலே தேவன் என்ன செய்கிறார், பார், நான் உன்னோட உடன்படிக்கை பண்றேன், நீ எனக்கு எந்த வகையிலும் சமம் கிடையாது. ஆனா 2 பேரும் உடன்படிக்கை பண்ணினா 2 பேரும் இந்த விதத்துல இந்த பலியை மையத்துல வச்சு இப்படிதான் செய்வாங்க. இப்ப இந்த பலியை இதே மாதிரி வைக்கிறோம், இதே மாதிரி பலியிடுறோம். ஆனா இந்த உடன்படிக்கையில நீ நித்திரையா இருக்கிற, அதாவது நீ ஒண்ணும் கிடையாது, நான் தான். நீ ஒண்ணும் கிடையாது, நீ எனக்கு எந்த வகையிலும் சமம் கிடையாது ஆபிரகாம். ஆனா இந்த உடன்படிக்கைய நான் உன் கூட பண்றேன். இப்போ நீ தூங்குற, ஆனா நான் உன்னோடு கூட உடன்படிக்கை பண்றேன். இப்ப தேவன் அவனுக்கு அயர்ந்த நித்திரையை வர வச்சதுக்கு காரணம், அவனோடு தேவன் இறங்கி வந்து அவனுக்கு இடத்துல அவர் உடன்படிக்கை பண்றாரு. அவன் எந்த வகையிலும் தேவனுக்கு சமம் அல்ல. அவன் பயந்தான், திகில் அடைந்தது, திகில் வந்தது, பயந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவனுக்கு ஏன் பயம் வருதுன்னா, ஐயோ மகா பெரிய தேவன் அவரே வந்து உடன்படிக்கை பண்றாரு, நான் எந்த வகையிலும் தகுதி இல்லை அப்படின்னு. ஆபிரகாம் இங்கே ஒன்றுமில்லை, ஜீரோ. பட் த கிரேட் காட், த ஆல்மைட்டி, அவர் இறங்கி வந்து நீ ஒன்னும் இல்லை, ஆனா கூட நான் உன்கிட்ட உடன்படிக்கை பண்றேன் அப்படின்னு பண்றாரு. அதுக்குதான் அவனுக்கு அங்க நித்திரை வருது. அந்த நித்திரையின் அர்த்தம் அதுதான். அப்போ இங்க உடன்படிக்கையை தேவன் செய்யறாரு. அது மட்டும் இல்ல, பின்னால பார்ப்போம் எதுக்காக தேவன் அவனை இவ்வளவு வருஷம் காக்க வைத்து பிள்ளைய கொடுத்தாருன்னு. அப்போ அவர்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்ற நிலைக்கு அவங்க வரணும். சரீரம் செத்து போச்சு, அதுக்கப்புறம் கர்ப்பவதி ஆகிறா. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிடுச்சு. அவளே சொல்றா, ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போயிட்டு இனிமே நான் எப்படி கர்ப்பமாவேன் அப்படின்றா. அப்ப ஏன் தேவன் இதையெல்லாம் பார்த்துட்டு அமைதியா இருக்கணும்? அப்போ தேவன் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் பிள்ளைய கொடுக்க எப்போ எவ்வளவு நேரம் ஆயிருக்கும் அதை கொடுக்க, ஆனா கொடுக்கல, காக்க வைக்கிறாரு. ஏன் காக்க வைக்கிறாரா? டோட்டலா அவங்க ஜீரோ ஆகணும். அவள் பிள்ளை பேரு நின்று போச்சு,
அவன் முதிர் வயதானா, சரீரம் செத்து போச்சு. இப்போ அவங்க கிட்ட எந்த ஹோப்புமே கிடையாது, எதுக்குமே கிடையாது. இப்போ அவங்களுடைய சரீரம் செத்து போச்சு, நம்பிக்கை இல்லை. சரீரத்தினுடைய உறுப்புகள் கூட காலம் கடந்து வந்துருச்சு. அப்படி இருக்கிறப்ப இனி எல்லாமே டெட். நோ 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 சான்ஸ். அந்த சூழல் வந்த பிறகு தேவன் இப்ப கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அப்போ தேவன் சாராளுக்கு பிள்ளையை கொடுக்கிறாரு, ஆபிரகாமுக்கு பிள்ளை கொடுக்கிறாரு. இது பொருள் என்ன அப்படின்னா, மகாதேவன் ஒன்றும் இல்லாம இருக்கிற மனுஷனிடத்துல உடன்படிக்கை செய்யறப்ப சொல்ற, நீ ஒன்றும் கிடையாது, நீ ஜீரோ, நீ எம்டி. ஆனா உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்ய போறேன், உன்னை கொண்டு நான் ஒரு சந்ததியை ஏற்படுத்த போறேன், உன்னை கொண்டு பூமியை நிரப்ப போறேன், உன்னுடைய சந்ததி இவ்வண்ணமா இருக்கும். எப்படி இதை நம்புறது? இததான் நம்பணும். இதுதான் விசுவாசத்தின் அந்த அந்த பாராட்டுதலுக்கு காரணமாச்சு. இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம். பாருங்க, அது வரைக்கும் தேவன் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. எல்லாம் டெட் ஆகி ஜீரோ ஆன பிறகு அவர் அற்புதத்தை செய்ய, அவர் பிள்ளையை கொடுக்க, அவர் அதுக்கு காரியங்களை தொடங்குறாரு. இதுதான் மனுஷன் கற்றுக்கொள்ள வேண்டியது. தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கற்றுக்கொள்ள வேண்டியது இதுதான். நம்மள தேவ சமூகத்துக்கு முன்னால, தேவனுக்கு முன்னால ஒண்ணும் இல்லை, ஜீரோ அப்படின்ற ஒரு நிலை வர வரைக்கும் தேவன் அமைதியா இருப்பாரு. எதையும் செய்ய மாட்டார் உன் வாழ்க்கையில. நீ கத்துக்க வேண்டிய பாடம் ரொம்ப இருக்கு, உடைக்கப்பட வேண்டியது இருக்குது, உன்னை புடமிட வேண்டியது இருக்குது, உன்னை உருவாக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு தேவன் மனசு வச்சா அமைதியா இருப்பாரு, எதையும் செய்ய மாட்டாரு. வாழ்க்கையில எவ்வளோ காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். எல்லாம் போய் ஜீரோல வந்து நிக்கிறப்ப அப்பதான் நீ உணர்வ, ஆண்டவரே நான் இல்லை, இனி நீங்க தான், என்னிடத்துல இல்ல, உங்களிடத்துல இருக்குது, என்னால ஒண்ணும் செய்ய முடியாது, இனி உங்களால தான் செய்ய முடியும் அப்படின்ற இடம் வரும் பாருங்க. அந்த இடத்துல தான் தேவன் ஒருவரை ஒருவர் சந்திப்பார். அந்த இடத்துல தான் தேவனுடைய கிரியைகள் தொடங்குது. இததான் யாக்கோபு வாழ்க்கையில கூட அப்பா கிட்ட போய் பொய் சொல்லி, நான் தான் உங்க மூத்த மகன் சொல்லி ஆசீர்வாதத்தை வாங்கினா சரியா இருக்கும், நல்லா இருக்கும், செழிச்சிடலாம் நினைச்சான். ஆனால் அது நடக்கல. 20 வருஷம் கஷ்டப்பட்டான். இப்போ அவன் 20 வருஷம் கஷ்டப்பட்ட பிறகு அவன் வாழ்க்கையில பட்ட எல்லாமே ஒண்ணுமே அவன் வாழ்க்கையில சந்தோஷத்துக்கு இடமா இல்லை. கடைசியில ஒரு நாள் அவன் ஜீரோவா ஆக்கிட்டு தன்னை, நான் ஒண்ணும் இல்லை ஆண்டவரே அப்படின்னு அவர் கால்களை பிடிச்சான் பாருங்க. அந்த மீட்டிங் தான் தேவன் அவனை திரும்பி பார்க்க வச்சது. அதுதான் உங்க வாழ்க்கையில கூட. நீங்க எவ்வளோ கற்பனை பண்ணலாம், எவ்வளோ திட்டமிடலாம், எவ்வளோ முயற்சிகளை எடுக்கலாம். ஆனா தேவனுக்கு முன்னால நான் ஒண்ணு இல்லைன்னு அந்த ஜீரோவுக்கு வந்தாதான் தேவன் உங்க வாழ்க்கையில கிரியை செய்வார். அது வரைக்கும் தேவன் கிரியை செய்ய மாட்டார். தேவனை கேள்வி கேட்கிறோம், ஐயோ ஆண்டவரே ஏன் இதை செய்யல, ஏன் எனக்கு இப்ப நடக்கல, ஏன் இவ்வளவு லேட்டா இருக்குதுன்னு. ஆனால் ஒண்ணு, தேவன் அமைதியா இருக்கிறவர் இல்ல, அவர் உயிரோடு இருக்கிறாரு, பார்க்கிறாரு, கவனிக்கிறாரு, பொறுமையா இருக்கிறாரு. ஆனா எப்போ உன் வாழ்க்கையில கிரியை செய்வார் தெரியுமா? நீ எப்போ ஜீரோவாகி என்ன நம்ப ஆரம்பிக்கிறியோ, தெய்வத்தை முற்றிலுமா நம்ப ஆரம்பிக்கிறியோ, தேவனை முழுவதுமா சார்ந்து கொள்றியோ, அப்பதான் அவர் எழுந்து நிற்கிறாரு. அப்பதான் அவர் உன்னை திரும்பி பார்க்கிறாரு. அப்பதான் உனக்கு என்ன செய்யணும்ன்றத வேகமா செய்யறாரு. இது பெரிய ஆவிக்குரிய ரகசியம். இது ஆவிக்குரிய ரகசியம். இதை புரிந்து கொள்ளுதல் இருக்குதே, அது ரொம்ப கஷ்டம். விசுவாசிகள் தேவனை புரிந்து கொள்வதுன்றது அவ்வளவு ஈஸி இல்லை, அதுக்கு டைம் எடுக்கும். தேவன் உன்னை உடைச்சி 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 உருவாக்கும் பொழுதுதான் அந்த பாடமும் அனுபவமும் வாழ்க்கையில உருவாகும். இல்லாட்டி வராது, இல்லாட்டி வராது. அதுக்காக நீ நிந்தைகளை சுமக்கணும், அவமானங்களை சுமக்க வேண்டியது இருக்கும், பாடுகளை சுமக்க வேண்டியது இருக்கும்,
வியாதிகளை சுமக்க வேண்டியது இருக்கும், இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும், இருதய காயங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும், மனுஷருடைய நயவஞ்சங்களை சந்திக்க வேண்டியது இருக்கும், உனக்குரியது எல்லாத்தையும் இழக்க வேண்டியதா இருக்கும், உன்னை சேர்ந்தவன் உனக்கு விரோதமா எழும்ப வேண்டியதா இருக்கும். அப்போ உன்னுடைய வாழ்க்கையினுடைய சுற்றுச்சூழல் முழுசுமே நீ விரும்பக்கூடியதா இருக்காது. அப்படி இருக்கிறப்ப தேவன் உன்னை விடுவாரு. பார்ப்போம். அதுக்கு பிறகுதான் அவர் கிரியை செய்யறப்ப அவர் உன்னை சோதித்து சுத்த பொன்னாய் புடமுட்டு கொண்டு வருவார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எப்படி? உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அந்த உபத்திரவத்தின் குகையிலே நீ தரிச்சிருக்கும் போதுதான் தேவனுடைய கிரியை செய்தல உன் வாழ்க்கையில பார்க்க முடியும். இல்லைன்னா அதை பார்க்கவே முடியாது. அவரும் அதை கையில் எடுக்க மாட்டார். ஆண்டவர் இருக்கிறாரு, அவர் ரொம்ப வித்தியாசமானவர். நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. தேவன் நம்ம நினைக்கிற மாதிரி இல்லை. அவர் ரொம்ப வித்தியாசமானவர். அவருடைய திட்டம் வேற, அவர் கையில் இருக்கிற கடிகாரம் வேற, அவர் பார்க்கிற டைம் வேற. நம்ம எப்படி உருவாக்க வேண்டும், உன்னை எப்படி உருவாக்க வேண்டும் என்றது அவர் கையில தான் இருக்குது. அவர் கையில தான் இருக்குது. நீ என்ன செய்யணும்ன்றத அவர் தான் வச்சிருக்கிறாரு. அந்த டைம், அந்த பிக்சிங், அந்த ஏரியால வந்து நீ பிக்ஸ் ஆகிற வரைக்கும் அவர் உன்னை புடமிட்டு கொண்டே இருப்பார். புடமிட்டு கொண்டே இருப்பார். இதுதான் ஆபிரகாமுக்கு செஞ்சாரு. வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு ஒரு பெரிய தேசத்தை கொடுப்பேன்னு சொல்லி தேசத்தையும் கொடுக்கல, ஒரு பெரிய சந்ததி வரும் உன்னிடத்துல இருந்துன்னு சொல்லி சந்ததியும் கொடுக்கல. வெயிட் பண்ணி ஸ்டெப் பை நடத்திக்கிட்டே போறாரு. ஒரு பீரியட் வந்த பிறகு அவர் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாரு. சோ விசுவாசிகளின் தகப்பனான ஆபிரகாமிடத்துல படிக்க வேண்டிய பாடங்கள், ஆரம்ப பாடங்கள் ஏராளம். ஓகே, பகுதி 2 தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணினதை பார்த்தோம். நான் உடன்படிக்கைக்கு 2 வார்த்தை சொன்னேன். ஒன்னு ஒப்பந்தம், அது 2 சமமானவர்கள் போடுவது கான்ட்ராக்ட். இன்னொன்னு உடன்படிக்கை, ஒருவர் உயர்ந்தும் மற்றொருவர் அவரோடு இணையா இல்லாதவரோடு இருவரும் சேர்ந்து செய்வது உடன்படிக்கை. தேவன் அதை தான் செஞ்சாரு, உடன்படிக்கை. இதுக்கு உதாரணங்களையும் பார்த்தோம். இந்த உடன்படிக்கையில ஆபிரகாமின் உடன்படிக்கையை தான் இந்த 15ஆம் அதிகாரத்துல பார்த்தோம். ஆபிரகாமின் உடன்படிக்கை என்பது என்ன? அது நம்பர் 1, அது பலிகளினால தேவன் அதை உறுதிப்படுத்தினார், பலிகளினால. நம்பர் 2, நித்திரையினால உறுதிப்படுத்தினார். ஏன் நித்திரை வந்துச்சுன்னு சொன்னேன். நம்பர் 3, ஆபிராமுக்கு தங்கள் சந்ததியாரை பற்றி தேவன் அறிவித்தார். இந்த உடன்படிக்கையில உன் சந்ததி அந்நிய தேசத்துல அடிமைப்பட்டிருப்பாங்க அப்படின்னு அவர்களுடைய சந்ததியை குறித்து சொல்றாரு. நம்பர் 4, ஆபிரகாமின் மரணத்தை குறித்தும் தேவன் அறிவித்தார். நீ நல்ல முதிர் வயதுல மரித்து அடக்கம் பண்ணப்படுவ அப்படின்னு தேவன் ஆபிரகாமுடைய மரணத்தை கூட முன்னறிவிக்கிறாரு. ஆதியாகமம் 15:15. நம்பர் 5, ஆபிரகாமின் 4ஆம் தலைமுறையினரை குறித்தும் தேவன் அறிவிக்கிறாரு. பாருங்க, 4ஆம் தலைமுறையை குறிச்சு 15, 16, 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்ப வருவார்கள். நம்பர் 6, எமோரியரை குறித்து அறிவிச்சாரு. ஏன்? எமோரியரின் அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. அந்த 15, 16 எமோரியரை குறித்து அறிவிக்கிறாரு. நம்பர் 7, ஆபிராம் தான் சுதந்திரிக்க போகும் தேசத்தின் எல்லையை ஆபிரகாமுக்கு தேவன் அறிவிக்கிறாரு. 15, 18 21.
அப்போ இந்த உடன்படிக்கையில இவ்வளவு காரியம் நடக்குது. எந்த உடன்படிக்கையில? இந்த 15ஆம் அதிகாரத்துல தேவன் ஆபிரகாமோட செய்யற உடன்படிக்கையில இவ்வளவு காரியங்கள், நிகழ்ச்சிகள் இருக்குது. இதுதான் வரிசையா நம்ம பார்க்கிறோம். பலிகளை நான் பலி இட்டது, நித்திரை வந்தது, அப்புறம் அவர் ஆபிரகாமுக்கு அறிவித்தது, அவர் அறிவிப்புல சந்ததியாரை குறிச்சு அறிவிச்சாரு, அவன் மரணத்தை குறிச்சு அறிவிக்கிறாரு, அவனுடைய 4ஆம் தலைமுறையை அறிவிக்கிறாரு, எமோரியருடைய அக்கிரமத்தை அறிவிக்கிறாரு, ஆபிரகாம் சுதந்திரிக்க போகும் தேசங்கள் எல்லையை அறிவிக்கிறாரு. இந்த அதிகாரம் இந்த அறிவிப்போடு முடியுது. இந்த அறிவிப்புல கவனிக்க வேண்டியது, கவனிங்க, 15ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனம். இந்த தேவன் ஆபிரகாமுக்கு அறிவிக்கிற அறிவிப்பை, அப்பொழுது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்துல பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய். அப்போ இப்ப அவனுக்கு பிள்ளையே இல்ல, ஒரு குழந்தை கூட இல்ல. ஆனா ஃபியூச்சரை தேவன் அறிவிக்கிறாரு. அறிவிக்கிறப்ப தெளிவா அறிவிக்கிறாரு, உன் சந்ததி எப்படி இருக்கும், எவ்வளவு வருஷம் உபத்திரவப்படுவாங்கன்னு. பாருங்க, அடுத்தது 14ஆம் வசனம், 15, 16. இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன், பின்பு மிகுந்த பொருட்களோடு புறப்பட்டு வருவார்கள், நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேருவாய். இது ஆபிரகாமுக்கு சொல்ற அவனுக்கு உடைய கடைசி காலத்தினுடைய அறிவிப்பு, அவன் எப்படி மரிப்பான். நீ சமாதானத்தோடு உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதில் அடக்கம் பண்ணப்படுவாய். 16, 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்பி வருவார்கள். இவ்விடத்திற்கு அப்படின்னா இந்த உடன்படிக்கை கானான்ல ஆபிரகாம் இருக்கிறப்ப தேவன் ஆபிரகாம் இடத்துல செய்யறாரு இந்த உடன்படிக்கை. 4ஆம் தலைமுறையில இவ்விடத்திற்கு திரும்பி வருவார்கள். இப்ப வரமாட்டாங்க, ஏன்னா இந்த ஊர்ல எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் முடியல. அவங்க மனம் மாறுறதுக்கு நான் டைம் கொடுக்கிறேன். அவங்க கொடிய பாவிகளா இருந்தா கூட அவங்க மனம் மாறுறதுக்குன்னு நான் கொஞ்சம் கிருபையின் காலத்தை வச்சு இருக்கிறேன். அதனால அவங்க அக்கிரமம் பெரிதா இருக்கிறப்ப இப்போ உன் சந்ததியார் இங்க திரும்ப வரமாட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இது தேவன் ஆபிரகாமோட செஞ்ச உடன்படிக்கை. இந்த உடன்படிக்கையினுடைய மைய செய்திகளை நான் வாசித்தேன், நீங்க கவனிச்சிங்க, அதையும் நம்ம பார்க்க போறோம். பகுதி 3. தேவன் ஆபிரகாமோட உடன்படிக்கையில சொன்னது இதுதான். சந்ததி நம்பர் 1 சந்ததியாரை பத்தி சொன்னாரு. நம்பர் 2 ஆபிரகாமை பத்தி சொன்னாரு. நம்பர் 3 எகிப்தியரை பற்றி சொன்னாரு. நம்பர் 4 எமோரியரை பத்தி சொன்னாரு. நம்பர் 5 உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்துல பரதேசிகளா இருப்பார்கள் என்று சொன்னாரு. உன் சந்ததியார் அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் சொன்னாரு. 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் அப்படின்னு சொன்னாரு. மிகுந்த பொருளோட புறப்பட்டு வருவாங்கன்னு சொன்னாரு. 4ஆம் தலைமுறையில அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்ப வருவார்கள். இவ்வளத்தையும் சொன்னார். இப்போ குறிப்பு 1 வாசித்ததுல குறிப்பு 1, உன் சந்ததியார் அந்நிய தேசத்துல பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தை சேவிப்பார்கள். ஆதியாகமம் 15, 13. அப்போ அப்படின்னா ஆபிரகாமின் சந்ததியார் எகிப்துல குடியேறி வாழ போவத தேவன் இங்க ஆபிரகாமுக்கு முன்னறிவிக்கிறார். குறிப்பு 2, அவர்கள் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். ரொம்ப முக்கியம், 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள். ஆதியாகமம் 15, 13. 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்பது ஆபிரகாமின் சந்ததியார் எகிப்தில் 400 வருஷம் உபத்திரவப்பட்டு வாழ்வதை தேவன் முன்னறிவிக்கிறார். சோ ஃபியூச்சர்ல அவங்க எங்க இருப்பாங்க, எப்படி கஷ்டப்படுவாங்க, எவ்வளவு வருஷம் கஷ்டப்படுவாங்க அதையும் சொல்றாரு. குறிப்பு 3, அவர்கள் மிகுந்த பொருளோடு திரும்பி வருவார்கள் என்பது ஆபிரகாமின் சந்ததியார் எகிப்தில் இருந்து
புறப்படும் போது மிகுந்த பொருளோடு புறப்பட்டு வருவார்கள் என்பதை தேவன் முன்னறிவிக்கிறார். குறிப்பு 4, 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்திற்கு திரும்புவார்கள். ஆதியாகமம் 15:16. 4ஆம் தலைமுறையிலே அவர்கள் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள் என்பது ஆபிரகாமின் 4ஆம் தலைமுறையில் அவர்கள் கானானுக்கு திரும்பி வருவார்கள் என்பதை தேவன் முன்னறிவிக்கிறார். இப்போ 400 வருஷம் அவங்க அந்நிய தேசத்துல அடிமையா உபத்திரவப்படுவார்கள். 4ஆம் தலைமுறையில திரும்பி வருவாங்க. இப்போ இதுல இந்த 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்பது என்ன? அதே போல இந்த 400 வருஷம் எங்க துவங்கி எங்க முடியுது? வழக்கமா வேதத்தை வாசிக்கிறவங்க நம்ம என்ன நினைப்போம், எபிரேய மக்கள் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு இவங்களுடைய சம்பவங்கள்லாம் முடிஞ்ச பிறகு யாத்திராகமும் தொடங்குது. ஆதியாகமும் யோசேப்பின் மரணத்துல முடியுது. யாத்திராகமும் 2ஆம் 3ஆம் அதிகாரம் மோசேவினுடைய துவக்கத்தை சொல்லுது. இப்போ நம்ம என்ன நினைப்போம், இந்த 400 வருஷம்ன்றது இந்த யோசேப்பு மரிச்ச பிறகு 400 வருஷம் ஆயிட்டு, அதுக்கப்புறம் யாத்திராகம புஸ்தகம் தொடங்கி, அதுக்கப்புறம் மோசே பிறந்து அவர் போய் அவங்கள கூட்டிட்டு வராரு அப்படின்னு நினைப்போம். அப்படிதான் நினைக்கிறோம்? அப்படி இல்லை. நல்லா கூர்ந்து கவனிக்கணும். வேதத்தை படிக்கிறவங்க வேதத்தை பிளைனா படிக்கிறது வேற, ஆனா வேதத்தை ரியலா டீப்பா படிக்கிறதுன்றது வேற. அந்த ரியல் ரீடிங்ன்றது உண்மையா அந்த சூழலுக்கு போய் அந்த காலகட்டத்தில் இருந்து புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறது. டெய்லி ஒரு சங்கீதம், ஒரு நீதிமொழிகள் படிக்கிறவங்களுக்கெல்லாம் இது சூட் ஆகாது. அந்த மாதிரி ரீடிங் வேற. இது கூர்ந்து படிக்கும்போது தெரிந்து கொள்ள வேண்டியது. கவனிங்க. இன்னொன்னு கேள்வி 2, 4ஆம் தலைமுறை என்பது எந்த தலைமுறையிலிருந்து எந்த தலைமுறை வர? 4ஆம் தலைமுறைன்றது இப்போ அதனாலதான் இந்த செய்தி ரொம்ப முக்கியம். இந்த உடன்படிக்கையில தேவன் ஆபிரகாமுக்கு சொன்ன செய்தி 4ஆம் தலைமுறைன்றது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, அதுதான் 4ஆம் தலைமுறையா? அப்படின்னா அந்த தலைமுறை யோசேப்பு மரிச்சதுமே உடனே கானானுக்கு போயிருக்கணுமே, போலையே. அவங்க யோசேப்பு பிறகு யோசேப்பு அறியாத ராஜா எகிப்துல வந்து எபிரேய மக்களை அடிமைப்படுத்துறான். அப்போ இந்த 4ஆம் தலைமுறைன்றது எதை சொல்லுது, எப்படி தேவன் மனசுல வச்சு கணக்கிட்டு சொல்றாரு அப்படின்னு அததான் இங்க கவனிக்க போறோம். கேள்வி 1க்கு பதில பார்ப்போம். கேள்வி 1, 400 வருஷம். இந்த 400 வருஷத்தை குறிச்ச கருத்துக்களை கவனிங்க. வேதத்தில் எபிரேயர் எகிப்தை விட்டு கானானுக்கு வருவதை வெவ்வேறு வருடங்கள்ல கூறுகிறது. சில இடங்கள்ல குறிப்பா 3 இடத்தை கவனிக்க போறோம். நம்பர் 1, ஆதியாகமம் 15:13 400 வருஷம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது அவங்க அந்நிய தேசத்துல உபத்திரவப்பட்டு 400 வருஷம் உபத்திரவப்பட்டு கானானுக்கு திரும்ப வருவாங்க அப்படின்னு. நம்பர் 2, யாத்திராகமம் 12க்கு வாங்க. யாத்திராகமம் 12:40-41. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். 430 வருஷம் முடிந்த அன்றைய தினமே கர்த்தருடைய சேனைகள் எல்லாம் எகிப்து தேசத்தில் இருந்து புறப்பட்டது. இங்க என்ன சொல்லுது? என்ன காலத்தை சொல்லுது? இஸ்ரவேலர். Read the word again. இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம் 430 வருஷம். கேர்ஃபுல்லா கவனிக்கணும். யார சொல்லுது? இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலே குடியிருந்த காலம். அப்ப 400 வருஷம்னு தேவன் சொன்னாரு. இங்க 430 வருஷம் இருக்குது. ஓகே, ஒன் மோர்.
அப்போஸ்தலர் 13:19-20. கானான் தேசத்தில் 7 ஜாதிகளை அழித்து அவர்களுடைய தேசத்தை இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிட்டு கொடுத்து பின்பு ஏறக்குறைய 450 வருஷ காலமாய் சாமுவேல் தீர்க்கதரிசி வரைக்கும் அவர்களுக்கு நியாயாதிபதிகளை ஏற்படுத்தி வந்தார். இங்க எவ்வளவு சொல்லுது? 450. அப்போ பைபிள் படிக்கிறவங்களுக்கு சந்தேகம் வருவது நியாயம். என்ன இது? தேவன் 400 வருஷம்னாரு, 430 வருஷம் முடிஞ்ச அந்த நாள்ல புறப்பட்டு வராங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு இடத்துல 450 வருஷம் அப்படின்னு சொல்லுது. இப்போ இதோட சேர்ந்து 4ஆம் தலைமுறையும் அடங்குது. அப்படி இப்போ முதல்ல கவனிப்போம். இந்த 400 வருஷம், 430 வருஷம், 450 வருஷம், கேர்ஃபுல்லா. இது உங்களுக்கு தெரிஞ்சா தெரியாதவங்களுக்கு நீங்க சொல்லணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சந்தேகம் நியாயமா பைபிள் படிக்கிற எல்லாருக்கும் வரும் இந்த கேள்விகள். முதல்ல இந்த 430 வருஷத்தை பார்ப்போம். 430 வருஷம் யாத்திராகமும் 12:40 41, கலாத்தியர் 3:17. கலாத்தியர் 3:17 இது குறிக்கப்பட்டிருக்குது. கலாத்தியர் 3:17. சோ 430 வருடம் என்பது யாக்கோபு தன் குடும்பத்தோடு கானானில் இருந்து எகிப்திற்கு குடிபெயர்ந்த வருஷத்திலிருந்து துவங்கி எகிப்தை விட்டு மோசேயின் தலைமையில் வெளியேறும் வரை உள்ள காலத்தை உள்ளடக்கியது. நம்ம படிக்கிறப்போ என்ன நினைச்சு படிப்போம்? இஸ்ரவேல் புத்திரர்னா அந்த ஹோல் பீப்புள் குரூப் அப்படின்னு நினைப்போம். ஆனா அந்த இடத்துல என்ன சொல்லுது? இஸ்ரவேல் புத்திரர், யாக்கோபின் புத்திரர் அப்படின்னு சொல்லுது. இப்போ யாக்கோபின் புத்திரர் எகிப்துல குடியிருந்து, அதாவது இந்த யாக்கோபு இருக்கிறாரு, அவருக்கு மறுபெயர் இஸ்ரவேல். இந்த யாக்கோபு, அதாவது இந்த இஸ்ரவேல், கானான்ல இருந்து புறப்பட்டு 70 பேரா போய் எகிப்துல குடியேறாங்க. யோசேப்பு எகிப்தின் அதிபதியா இருக்கிறான். தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற எல்லாரும் வாங்கன்னு சொல்றப்ப அவங்க எல்லாம் கானான்ல இருந்து எகிப்துக்கு போறாங்க. கானான்ல பஞ்சம், எகிப்துல போய் செழிப்பா இருக்கிறாங்க. அப்படி போன மொத்த குடும்பத்தாரின் தொகை 70 பேர். இது நடக்கிறது கிமு 1875க்கும் கிமு 1445க்கும் இடைவெளி காலம் 430 வருஷம். ஓகே. நம்பர் 2, 400 வருஷம் என்பது தேவன் சொன்னது. 400 வருஷம் என்பது யாக்கோபு எகிப்தில் குடியேறிய பின், அதாவது யாக்கோபின் குமாரர் இஸ்ரவேலர், யாக்கோபுக்கு பின் இஸ்ரவேலர் எகிப்துல குடியிருந்த காலம் துவங்கி மோசே அவர்களை மீட்கும் காலம் வரை 400 வருஷம். கேர்ஃபுல்லா கவனிக்கணும். 430 யாக்கோபுல இருந்து தொடங்குது, 400 யாக்கோபுக்கு பின்னாடி. ஓகே. இது கிமு 1845க்கும் கிமு 1445க்கும் இடைப்பட்ட காலம் 400 வருஷம். ஓகே. நம்பர் 3, பதில் 3, 450. 450 என்பது யாக்கோபின் குமாரர், அதாவது இஸ்ரவேலர் எகிப்தில் குடியிருந்த காலம் துவங்கி அவர்கள் மோசேயினால் மீட்கப்பட்டு கானானில் குடியேறிய பின் குறிக்கும் காலம். அதாவது அவங்க எகிப்தில் இருந்த காலம் பிளஸ் வனாந்தரத்தில் வந்த 40 வருஷம், 400 வருஷம், வனாந்தரத்தில் நடந்து வந்த 40 வருஷம், 40 வருஷத்துக்கு பிறகு வனாந்தரத்துல இருந்து குடியேறி கானானுக்கு போறாங்க பாருங்க. குடியேறி போய் குடிய அமர்ந்த பின் ஒரு 10 வருஷம். அப்போ எகிப்துல இருந்தது 400 வருஷம், வனாந்தரத்துல நடந்து வந்தது 40 வருஷம், கானானுக்குள்ள குடியேறிய 10 வருஷம்.
எல்லாத்தையும் சேர்த்து 450 வருஷம். இது கிமு 1845க்கும் கிமு 1395க்கும் இடைப்பட்ட காலம் 450 வருஷம். இது அப்போஸ்தலர் நடபடிகள்ல இந்த செய்தி வரப்ப அவர்கள் கானானில் குடியேறியதுன்ற வேர்ட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை கவனிக்கணும். ஓகே, 400 வருஷம், 430 வருஷம், 450 வருஷம். இந்த கிராஃப் கவனிங்க. நம்பர் 1, இந்த 430 வருஷம் அப்படின்றது யாக்கோபு எகிப்துக்கு மூவ் பண்ண வருஷத்திலிருந்து மோசே அவங்கள மீட்ட வருஷம். நம்பர் 2, யாக்கோபின் பிள்ளைங்க அவங்க காலகட்டத்திலிருந்து மோசே மீட்டு வந்தது. இது இடைப்பட்ட வருஷம் 400 வருஷம். நம்பர் 3, 450 எகிப்துல இஸ்ரவேல யாக்கோபின் பிள்ளைங்க அடிமைப்பட்டதிலிருந்து மோசே அவங்கள மீட்டு வனாந்தரத்துல நடத்தி கானான்ல குடியேறந்த வரைக்கும் மொத்தம் 450 வருஷம். இப்ப இதுல என்ன நினைப்போம்? வழக்கமா பைபிள் நம்பர்ல தப்பு பண்ணுது அப்படின்னு நினைப்போம். நம்பர்ல தப்பு பண்ணல. பைபிள் சில இடங்கள்ல ரொம்ப அக்யூரேட், அதை மீறவே முடியாது. டிரான்ஸ்லேஷன்ல மிஸ் ஆயிருக்கலாம். எபிரேய வேதத்திலிருந்து செப்டுவஜென்ட் வேதத்துக்கு வரப்ப டிரான்ஸ்லேஷன்ல மிஸ் ஆயிருக்கலாம், சேஞ்ச் ஆயிருக்கலாம். பட் அக்யூரசில அது மாதிரி ஒரு புஸ்தகம் கிடையவே கிடையாது. இப்போ 4ஆம் தலைமுறைன்றது என்ன? நம்ம என்ன நினைப்போம்? 4ஆம் தலைமுறைனா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு அப்படின்னு நினைப்போம். ஆனா தேவன் சொன்னாரு 4ஆம் தலைமுறைன்னு. இப்ப இந்த 4ஆம் தலைமுறைன்னு தேவன் சொன்னது எந்த தலைமுறையா இருந்தா அவங்க திரும்பி கானானுக்கு வந்திருக்கணும், எந்த தலைமுறையில வந்திருக்கணும் அப்படின்னு. 4ஆம் தலைமுறை நம்ம கணக்குப்படி ஆபிரகாமிலிருந்து கணக்கு பண்ணா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு 4 தலைமுறை இங்கே முடியுது. புஸ்தகம் ஆதியாகவும் முடியுது. ஆனா 400 வருஷம் இல்லை. அப்ப தேவன் சொன்ன 4 தலைமுறைன்றது எது? இப்ப கவனிப்போம். 4ஆம் தலைமுறைன்றது 2 வகை கருத்துக்களை கொண்டு உள்ளது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. ஆபிரகாம் முதல் லேவியன் குமாரர் வர 4 தலைமுறை. நம்பர் 2, லேவியன் குமாரர் முதல் மோசே வர இது ஒரு 4ஆம் தலைமுறை அப்படின்றாங்க. இந்த 2 கருத்துக்களை கவனிங்க. நீங்க ஏற்கனவே வேதத்தை படிச்சிருந்தாதான் நான் சொல்ற கருத்துக்களுடைய மதிப்பும் அளவும் ஆழமும் உங்களுக்கு ஆச்சரியத்தையும் தெளிவையும் கொடுக்கும். நீங்க வேதத்தை ஒரு தடவை கூட படிக்கல, இல்ல ஒரு தடவை தான் படிச்சீங்க, இல்ல கொஞ்சம் தான் படிச்சீங்க, இந்த கோணத்துல எல்லாம் படிக்கல அப்படின்னா இந்த கருத்துக்கள்ல உங்களுக்கு ஈர்ப்பு இருக்காது. நீங்க பைபிளை பல முறை படிச்சுட்டு வந்திருந்தா இது அவங்களுக்கு கிடைக்கிற பதில். அதனால சில செய்திகள் பல முறை படிச்சவங்களுக்கு யூஸ் ஆகக்கூடியது. ஓகே, கவனிங்க. இப்போ இந்த 4ஆம் தலைமுறைன்றது ஆபிரகாம் முதல் லேவியன் குமாரர். இப்போ நம்பர் 1 இங்க பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. ஆபிரகாமுடைய 75 வயசுல இருந்து யாக்கோபுனுடைய 130 வருஷம் வரைக்கும் மொத்தம் 215 ஆண்டுகள். அங்கிருந்து ஆபிரகாம் 75 வயசுல இருந்து யாக்கோபின் 130 வயசு வரைக்கும் 215 வருஷம். அப்புறம் யாக்கோபுல இருந்து மோசே அவர்களை மீட்டு வனாந்தரத்துக்கு வந்த வரைக்கும் 215 வருஷம். இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 430 வருஷம் ஆச்சா. 430 வருஷம். நான் 2 விதமான கருத்துக்கள் இருக்குதுன்னு சொன்னேன். அப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில அதை யூகிக்கிறாங்க. நம்ம எப்பவுமே ஒருத்தரை ஒரு கருத்தை உயர்த்தி ஒரு கருத்தை தாழ்த்துறது இல்லை, ஆப்ஷன்ல நம்ம வச்சுப்போம்.
நான் பொதுவா அப்படி வச்சுப்பேன். நமக்கு வேண்டியது ஒரு 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 சந்தேகத்தை போக்குற ஒரு பதில், அவ்வளவுதான். வாதம் இல்லை. வாதத்தினால எந்த பிரதிபலனும் வரப்போறது இல்லை. நம்ம சந்தேகத்தை போக்குற ஒரு பதில் கிடைச்சா போதும். அப்படி இருக்கிறப்ப இது பெரிய கால்குலேஷன் இருக்குது. ஒரு சிலர் ரொம்ப டீப்பா கணக்கு போடுறான். ஒரு சில வேத பண்டிதருங்க இந்த கணக்குகளை ரொம்ப டீப்பா போடுறாங்க. ஆனா சில இடத்துல அதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு யோசனையா இருக்கும். ரொம்ப எளிதா புரிந்து கொள்ற வழிகளை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த கணக்கை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண போறது இல்லை. தெளிவு தான், வேற ஒன்றும் இல்லை. தெளிவு அடையிறோம், அவ்வளவுதான். ஓகே. கானானிலிருந்து எகிப்துக்கு சென்ற யாக்கோபின் குடும்பத்தார் 70 பேர். யாக்கோபின் குடும்பத்தார் எகிப்துக்கு எத்தனை பேர் போனாங்க? அப்படி போனாங்கல்ல, இங்க கவனிங்க. ஆபிரகாமுக்கு தேவன் உடன்படிக்கை பண்றாரு, இந்த செய்திகளை அறிவிக்கிறாரு. 4ஆம் தலைமுறையில உன் சந்ததியார் இந்த தேசத்துக்கு திரும்ப வருவாங்க, கானானுக்கு திரும்ப வருவாங்க. அப்போ ஆபிரகாமுக்கு சொல்றாரு, ஈசாக்கு, யாக்கோபுக்கு 12 பிள்ளைங்க, மகள். அந்த 12 பிள்ளைகளுடைய பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. இவங்க எல்லாரும் சேர்ந்து எகிப்துக்கு குடியேறப்ப 70 பேரா குடியேறாங்க. 70 பேரு. இந்த 70 பேர் குடியேறப்ப யாக்கோபின் குமாரர்கள் இருக்கிறாங்களே 12 பேரு. அந்த 12 பேருக்கும் பிள்ளைகள் இருக்கிறாங்க. நியாயமா யாக்கோபு 4 மனைவிங்க, அப்புறம் 12 பிள்ளைங்க, ஒரு பொண்ணு. அவங்க மட்டும் குடியேறல, 70 பேர் குடியேறாங்க. இந்த 70 பேர் யாரு? யாக்கோபினுடைய 12 பிள்ளைங்களுடைய பிள்ளைங்க. அந்த லிஸ்ட ஆதியாகமம் 49 அதிகாரம் சொல்லுது. அப்படி குடியேறப்ப கவனிப்போம், கவனிங்க. நம்ம என்ன கணக்கு போடுவோம்? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்புன்னு போடுவோம். ஏன் யோசேப்புன்னு நம்ம போடுவோம்? யோசேப்பினுடைய பகுதி புத்தகத்தை படிக்கிறதுனால, சரித்திரத்தை படிக்கிறதுனால யோசேப்பு அப்படின்னு போடுவோம். கவனிங்க, யோசேப்பு யாக்கோபினுடைய பிள்ளைகள்ல கடைசி 2 பசங்கள்லாம் ஒருத்தன். ஆனா எகிப்துக்கு குடியேறப்ப யோசேப்பு அவங்க கூட வரல, எகிப்துல தான் இருக்கிறான். அப்படி குடியேற 70 பேர்ல யாக்கோபு, அவனுடைய பிள்ளைங்க எல்லாம் குடியேறாங்க. இப்ப அந்த பட்டியலை கவனிங்க. ஆதியாகமம் 46, ஆதியாகமம் 46ஆம் அதிகாரத்துல அந்த பட்டியல் சொல்றத பாருங்க. எகிப்துக்கு வந்த இஸ்ரவேலரின் நாமங்கள் ஆவன: யாக்கோபும் அவனுடைய குமாரரும், யாக்கோபுடைய மூத்த குமாரனான ரூபன், ரூபனுடைய குமாரர் ஆனோக்கு, பல்லு, எஸ்ரோன், கர்மி என்பவர்கள். ஓகே, ரூபன். இது சிமியோன். சிமியோனுடைய குமாரர் எமுவேல், யாமின், ஓகாத், யாகின், சொகார், கானானிய ஸ்திரீயின் குமாரனாகிய சவுல் என்பவர்கள். லேவியினுடைய 11 கவனிங்க, 11. லேவியினுடைய குமாரர் கெர்சோன், கோகாத், மெராரி என்பவர்கள். யாக்கோபுடைய பிள்ளைங்கள்ல ரூபன், சிமியோன், லேவி, அப்படியே வருது. இசக்கார், செபுலோன், காத், ஆசேர், அப்படியே வருது இல்ல. இதுல லேவியின் குமாரரை கவனிங்க. லேவியின் குமாரர் கெர்சோம், கோகாத், மெராரி. எகிப்துக்கு போனவங்கள்ல யாக்கோபு, அவனுடைய பிள்ளைங்க. இப்ப கவனிக்க வேண்டிய பிள்ளை லேவி. லேவிக்கு 3 பிள்ளை: கெர்சோம், கோகாத். அவங்களும் உள்ள போறாங்க. இப்போ எகிப்துல யாக்கோபும் இருக்கிறாரு, 12 பிள்ளைங்கள்ல வர லிஸ்ட்ல வந்தவங்க இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க. மொத்தம் 70 பேரு. ஆனா
கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ண வேண்டிய ஒரு ஃபேமிலி இருக்குது, லேவியன் ஃபேமிலி. இந்த லேவியன் ஃபேமிலியில கெர்சோம், கோகாத், மெராரி, இவங்க 3 பேரும் கவனிக்கணும். ஏன்னா இவங்க லேவியில் வம்சத்துல வர 3 பேர், இந்த 3 பசங்களும். இப்ப இந்த 3 பசங்களும் எகிப்துல இருக்கிறாங்க, யாக்கோபோட சேர்ந்து 70 பேர்ல. யோசேப்பு வாழ்ற அப்பவே அப்படியே நில்லுங்க அதே இடத்துல. நெக்ஸ்ட் குறிப்பு வர வரைக்கும் லேவியன் குமாரர், லேவியன் வம்சம். இங்க பாருங்க, லேவியன் குமாரர் 46:11. இப்ப இந்த லேவியன் வம்சத்தை யாத்திராகம் 6:16-20 சொல்லுது. இப்ப இங்க வாங்க பாப்போம். இப்போ யாத்திராகம் 6:16 லேவியன் வம்சத்தை உற்பத்தி கிரமப்படி பிறந்த லேவியின் குமாரருடைய நாமங்கள் ஆவன. அத ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க 3 பேரு, கெர்சோம், கோகாத், மெராரி. இவங்க ஆல்ரெடி இப்ப எகிப்துல இருக்கிறாங்க. லிஸ்ட கவனிங்க. லேவி 137 வருஷம் உயிரோடு இருந்தான். ஓகே, யாரு அந்த லேவின்றவர்? அவரவர் வம்சங்களின்படி பிறந்த கெர்சோனின் குமாரர். இங்க பாருங்க, அவங்க இந்த 3 பேருடைய வம்சம். கெர்சோனின் குமாரர் லிப்னி, சிமேயி என்பவர்கள். இது இங்க பாருங்க, போர்ட பாருங்க, கெர்சோமுடைய குமாரர் லிப்னி, சிமேயி. நெக்ஸ்ட் கோகாத்தின் குமாரர் அம்ராம், இத்சேயார், எப்ரோன், ஊசியேல் என்பவர்கள். சோ இந்த 4 பசங்க. இப்போ நெக்ஸ்ட் மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள். இப்போ லிசன், இப்போ கேள்வி கேட்பேன், பதில் சொல்லணும். இப்போ படிச்சுக்கிட்டே வாங்க. மெராரியின் குமாரர் மகேலி, மூசி என்பவர்கள் அவரவர் சந்ததியின்படி லேவினுடைய வம்சங்களின் தலைவர் இவர்களே. அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினான். இது ரொம்ப முக்கியம். இப்போ எங்க வரோம் பாருங்க. அவள் அவனுக்கு ஆரோனையும் மோசேயையும் பெற்றாள். ஓகே, மோசேவை பெற்றான். இப்போ மோசேயினுடைய பிறப்பு கிட்ட வந்துட்டோம். ஆனா அவங்க அம்மா அப்பா யாருன்னு படிக்கிறோம். அம்ராம் தன் அத்தையாகிய யோகபேத்தை விவாகம் பண்ணினான். இங்க பாருங்க, போர்ட கவனிங்க. லேவி 3 பிள்ளைங்க. இந்த 3 பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைக்கும் யார் வம்சத்துல வராங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த கோகாத் இருக்கிறான், வயசு 130 வரைக்கும் வாழ்ந்தான். இந்த லேவி 137 வருஷம் வாழ்ந்தான். இவங்க எல்லாம் எகிப்துல இருக்கிறாங்க. ஓகே, ஆனா இவங்க எகிப்துல இருக்கிறாங்க அப்படின்றதும், இந்த பிள்ளைங்க எகிப்துல பிறந்தாங்க அப்படின்றதும் ஆதியாகம புஸ்தகத்தை படிக்கிறப்ப நமக்கு தெளிவா தெரியாது. யாத்திராகம புஸ்தகம் வரப்பதான் நமக்கு தெளிவா தெரியும். ஏன்னா இந்த வம்ச பட்டியல் யாத்திராகமத்துல வருது. இந்த நிகழ்ச்சி, இந்த குடும்பங்கள்லாம் ஏற்கனவே ஆதியாகமத்துல சொல்லப்படுற ஆபிரகாமின் சந்ததி எகிப்துல இருக்குது. நம்ம என்ன நினைப்போம், 4ஆம் தலைமுறைன்னு 400 வருஷம்னு ஆதியாகமம் முடிஞ்ச பிறகு யாத்திராகமம் தொடங்குறதுக்கு நடுவுல நினைப்போம். இல்ல, இந்த 400 வருஷம் எகிப்திலேயே தொடங்கிடுது. ஓகே, 4ஆம் தலைமுறைன்றது எப்படி கணக்கிட்டு சொல்றாரு கவனிப்போம். இப்போ இந்த லேவியினுடைய பையன் இருக்கிறான் கோகாத், அவனுடைய பசங்க அம்ராம், இத்சேயார், எப்ரோன், ஊசியேல். இந்த அம்ராம் தன் அத்தையாகிய யோகோபேத்தை மணக்கிறான். இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு முறை ஈஸியா தெரியும். அம்ராமுக்கு அத்தை அப்படின்னா எப்படி உறவு முறை? எப்படி பாருங்க, அத்தைங்கெல்லாம் சொல்லுங்க. அம்ராம் தன் அத்தைய மணந்தான். அப்ப அத்தை எங்க? யாருடைய? கோகாத்துடைய சகோதரி. அப்ப கோகாத்துடைய சகோதரினா அந்த சகோதரி யாருடைய பொண்ணு? லேவியினுடைய பொண்ணு. அப்ப லேவி குடும்பத்துல இந்த 4 பேருமே
எகிப்துல இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப அம்ராம் அவங்க சிஸ்டர், அதாவது அவங்க அத்தைய, அப்பாவுடைய சகோதரிய அம்ராம் மணக்கிறான். இந்த அம்ராம் அத்தைய மணந்து 2 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறான். ஒருவன் பேர் ஆரோன், மற்றொருவன் பேர் மோசே. இப்ப இந்த முழு குடும்பம் பிறப்பு வளர்ப்பு எல்லாம் எகிப்திலேயே நடக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி ஆதியாகமும் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஒரு 400 வருஷம் இல்லை. நான் சொல்லுது உங்களுக்கு விளங்குதா? ஓகே. இப்போ இதுல இவங்க பெற்றெடுக்கிறது ஆரோன், மோசே. இப்ப பாருங்க, இந்த 4 தலைமுறை அப்படின்னு சொல்றது கருத்துக்களை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்றாங்க. இந்த 4 தலைமுறை 4ஆம் தலைமுறையில திரும்ப வருவாங்க அப்படின்னு சொன்னது, 1 யோசேப்பு ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், 2 கோகாத்து செகண்ட் ஜெனரேஷன், 3 அம்ராம் 3வது ஜெனரேஷன், 4 மோசே 4வது ஜெனரேஷன். அப்போ 4ஆம் தலைமுறையில திரும்ப வந்து கானானுக்கு போய் சேர்றாங்கல்ல, அவங்கள கூப்பிட்டுட்டு வராரு தலைவர் மோசே. அவருடைய தலைமுறை 4வது தலைமுறை அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா எங்க இருந்து முதல் தலைமுறை தொடங்குது? அந்த யோசேப்புக்கு பிறகு வர லேவி, லேவியிலிருந்து தொடங்குது. லேவி, கோகாத், அம்ராம், மோசே. இப்படி ஒரு கருத்து இருக்குது. இதுல இவங்க எல்லாருமே லேவி எகிப்துல இருக்கிறான். இங்க பாருங்க, யாக்கோபு எகிப்துல இருக்கிறாரு. யாக்கோபுடைய மகன் யோசேப்பு எகிப்துல அதிபதியா இருக்கிறான். அதனால யாக்கோபினுடைய 70 குடும்பத்தை உறுப்பினருங்க எகிப்துக்கு வராங்க. அப்போ லேவி வரான். அவனுடைய பையன் 3 பையன்கள்ல கோகாத்து ஒருத்தன், அவன் பெற்றெடுத்த அம்ராம் ஒருத்தன், அவன் பெற்றெடுத்த மோசே ஒருத்தன். அப்போ லேவி ஒரு தலைமுறை, கோகாத்து 2ஆம் தலைமுறை, அம்ராம் 3ஆம் தலைமுறை, 4 மோசே 4ஆம் தலைமுறை. இப்போ யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் மோசே எப்படி பிறந்தான் அப்படின்னு சொல்லுது எகிப்துல. அப்ப தேவன் அந்த 4 தலைமுறைய எவ்வளவு அழகா கணக்கிட்டு அது எவ்வளவு ஒரு நுணுக்கமான தீர்க்க தரிசனமா முன்னறிவிக்கிறார் பாருங்க. இது இன்னும் ஈஸியா பட்டியலிடுறேன். ஆபிரகாம் கானான்ல 175 வயசுல மரிக்கிறாரு. ஈசாக்கு கானான்ல 180 வருஷம் வாழ்ந்து மரிக்கிறாரு. யாக்கோபு என்ற இஸ்ரவேல் கானான்ல இருந்து எகிப்துக்கு வராரு. அவர் வரப்ப அவருக்கு 130 வயசு. அவர் எகிப்துல வாழ்ந்து மரிக்கிறப்ப 147 வயசு. அதுக்கப்புறம் இந்த யாக்கோபின் பையன் எகிப்துக்கு வரான் அவங்களோடவே, லேவி எகிப்துல 137 வருஷம் வாழ்ந்து மரணம் அடைகிறான் எகிப்திலேயே. கோகாத், லேவியினுடைய மகன் கோகாத் எகிப்துக்கு வரான். 133 வருஷம் வாழ்ந்து எகிப்திலேயே மரிக்கிறான். நம்பர் 2 அம்ராம் எகிப்துல பிறக்கிறான். அம்ராம் அவன் 137 வருஷம் வாழ்றான், எகிப்திலே மரிக்கிறான். நம்பர் 3 ஆரோன் எகிப்துல பிறக்கிறான். ஆரோனும் மோசேயும் எகிப்துல பிறக்கிறாங்க. ஓகே. அவன் மரிக்கும் பொழுது, ஆரோன் மரிக்கும் பொழுது 123 வயசு. அவனை வனாந்தரத்துல வந்த பயணத்துல அவன் மரிச்சு அவன் அடக்கம் பண்றாங்க அந்த மலையில. ஓகே. நம்பர் 4 எலியேசர் எகிப்துல பிறக்கிறான், கானான்ல மரிக்கிறான். இப்போ இந்த ஒரு கருத்தை வேற ஒரு கூட்டம் 4 தலைமுறையா கணக்கிடுது. சோ எப்படி எதுவா இருந்தாலும் 4 தலைமுறைன்றது எகிப்திலேயே தொடங்குது. 1 2 3 அப்படின்னு 4ஆம் தலைமுறையில வர மோசே அவங்கள மீட்டு அழைச்சிட்டு வராரு.
இது இந்த ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துக்கு உள்ள தேவன் ஆபிரகாமோட செஞ்ச உடன்படிக்கையில தேவன் உள்ள சொல்ற குறிப்புகள். பகுதி 4, அந்த அதிகாரத்துல பகுதி 4, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடே உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்பிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ளதும் கேனியரும் கெனிசியரும் கத்மோனியரும் ஏத்தியரும் பெரிசியரும் ரெப்பாயிமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் என்றார். தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்றப்ப நான் இந்த தேசத்தை கொடுப்பேன், அதன் எல்லைகளை பாரு அப்படின்னு சொல்றாரு. அந்த எல்லையை கவனிங்க. எகிப்தின் நதி துவக்கி ஐப்பிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் இஸ்ரவேல் தேசத்தை தேவன் கொடுப்பேன், ஆபிரகாம் சந்ததிக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொன்ன எல்லை இதுதான். ஆனா அந்த எல்லையில இப்ப இருக்கிற அந்த தேசம் வரல. கொஞ்சம் கவனிங்க. இந்த எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத் நதி வரைக்கும் மோசே பிறகு வந்த யோசுவா அந்த கானானை சுதந்திரிக்கல. இந்த எல்லையில ரொம்ப நாள் கழிச்சு இந்த எல்லைக்கு வரைக்கும் ஆட்சியை நடத்தினவங்க சாலமோன் ராஜா நடத்தினான். அதுக்கப்புறம் யெரொபெயாம் 2 என்பவன் இந்த எல்லைக்கு ஆட்சியை நடத்தினான், இந்த எல்லை வரைக்கும். இந்த யெரொபெயாம் 2 ஆட்சியின் போது தான் யோனா தீர்க்கதரிசி ஊழியம் செய்யறாரு. அப்போ இந்த யெரொபெயாம் 2ன்றவன் இந்த எல்லைக்கு வரைக்கும் ஆட்சிகளை விஸ்தரிச்சிருக்கிறான். இப்ப கவனிங்க நான் சொல்றது. இந்த 10 இனத்தவரும் இந்த எல்லைகளுக்குள்ள இருக்கிறாங்க. எந்த எல்லை? நம்ம படிச்ச இந்த எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்து நதி வரைக்கும் இந்த 10 விதமான இனத்தவர் குடியிருக்கிறாங்க. 1 கேனியர், 2 கெனிசியர், 3 கத்மோனியர், 4 ஏத்தியர், 5 பெர்சியர், 6 ரெப்பாமியர், 7 எமோரியர், 8 கானானியர், 9 கிர்காசியர், 10 எபூசியர். இதுல ஒரு சில கூட்டம் பாப்புலரான கூட்டம், நேம் தெரியும். ஒரு சிலர் பாப்புலரா நமக்கு நேம் தெரியல. இஸ்ரவேலருடைய சரித்திரத்தை யோசுவா புஸ்தகம், நியாயாதிபதிகள் புஸ்தகம், ராஜாக்கள் புஸ்தகம் படிக்கிறப்ப இந்த எல்லையை தான் படிக்கிறோம். ஆனா இதுவல்ல இங்க சொல்லி இருக்கிற எல்லை. எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத் நதி வரைக்கும் சொல்லி இருக்கிற எல்லை இந்த யோசுவா பிடிச்ச எல்லை தேசம். நியாயாதிபதிகள் ஆண்டது, ராஜாக்கள் ஆண்டது, தீர்க்கதரிசிகள் இருந்த இந்த ஊர் வரைக்கும் தான். அப்போ அவங்க முழு எல்லையும் பிடிக்கல. யோசுவா போரிட்டு கானான் தேசத்துல எல்லைகளை பிடிக்கிறப்ப முதல்ல ஆரம்பத்துல வேகமா பிடிச்சிட்டு அப்புறம் பல வருஷம் எல்லாம் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லைகளை பிடிக்கிறப்ப அவங்களுக்கு வசதிப்பட்ட எல்லையை பிடிச்சிட்டு அமைதி ஆயிட்டான். ஆனா தேவன் நிர்ணயித்த எல்லை வரைக்கும் இவங்க போல. கேர்ஃபுல்லா கவனிங்க. இப்ப இருக்கிற இஸ்ரவேல் இதுதான். இப்ப அட் பிரசன்ட் கண்ட்ரி வேதாகம காலகட்டத்தில் சொல்லப்பட்ட இஸ்ரவேல் எல்லை இது. இப்ப படிச்ச இந்த 10 இனத்தவரும் இவ்வளவு தூரம் குடியிருந்தாங்க. இப்ப கவனிங்க, இது எவ்வளவுண்டு இருக்கு, எவ்வளவு குறைவா இருக்கு. இந்த 10 இனத்தவரும் எவ்வளவு தூரம் விஸ்தரிச்சு இருந்திருக்கிறாங்கன்னு. அவ்வளவு தூரம் இவங்க எல்லைகளை பிடிக்கல இஸ்ரவேல் மக்கள். நம்ம ஆளுங்க அவன் போய் செட்டில் ஆயிட்டு மீதி எல்லை யுத்தம் செஞ்சு பிடிக்கணும்ன்ற எண்ணமே வரல. அப்போ தேவன் இவ்வளவு பெரிய இடங்களை கொடுத்திருக்கிறாரு. அப்படி கொடுத்திருந்தா ரியல் இஸ்ரவேல் எல்லை இவ்வளவு பெருசா இருந்திருக்கும்.
எகிப்தின் நதி துவங்கி எகிப்தின் நதி துவங்கி இங்கிருந்து இதுவரைக்கும் அந்த ஒன் வேர்ட் ப்ராஃபஸில எவ்வளவு பெரிய எல்லைகள், மக்கள், எவ்வளவு கால அளவு, தெளிவு. அப்போ அதை படிக்கிறப்ப நமக்கு அது சாதாரணமா தோணுது. அப்ப தேவன் ஆபிரகாமுக்கு கொடுப்பேன்னு சொன்னது இவ்வளவு பெரிய எல்லை. ஆனா இப்ப இருக்கிறது இவ்வளோண்டு, கொஞ்சோண்டு. இப்ப இதெல்லாம் அரபியர்கள் கையிலையும் மற்றவர்கள் கையிலையும் இருக்குது. அப்போ எப்ப இந்த எல்லைகள் தேவன் ஆபிரகாமுக்கு சொன்னது போல உண்மையிலேயே இந்த எல்லைகள் ஆபிரகாமுடைய சந்ததிக்கு வரும் அப்படின்னு ஒரு கேள்வி. அப்ப தேவன் பொய் சொன்னாரா? இல்ல. தேவன் அதிகமா சொல்லி ஏமாத்திட்டாரா? கொஞ்சமா கொடுத்தாரா? இல்ல. ரொம்ப பேருக்கு இந்த எல்லைகள்ல கணக்கு கூட இட்டது இல்லை. இந்த எகிப்தின் நதி துவங்கி ஐப்ராத் நதி வரைக்கும். இப்ப இதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்க. இந்த இஸ்ரவேலுக்கும் இந்த இஸ்ரவேலுக்கும் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ண எல்லை இது இவ்வளவு பெரிய எல்லை. ஆனா கானான்ல யோசுவா தலைமையில குடியேறினப்ப அவங்க இவ்வளவு பெரிய எல்லைகளை கவனத்துல கொள்ளவும் இல்லை, அவங்களுக்கு நாட்டமும் இல்லை. ஏன்னா அவங்க போற வழியிலேயே ரெண்டரை கோத்திரத்தார் என்ன சொன்னா, எங்களுக்கு ஆடு மாடுகள்லாம் ரொம்ப இருக்குது, எங்களுக்கு இந்த பக்கம் வசதியா இருக்குது, பெட்டர் நதிக்கு இந்த புறத்துல நாங்க தங்கிடுறோம்னா. அப்ப போற வழியிலே அவனுக்கு அங்கே திருப்தி வந்துருச்சு. 12 கோத்திரத்துல 2.5 கோத்திரம் நதிக்கு அப்புறத்திலே செட்டில் ஆயிட்டான். ஏன்னா பசுமையா இருந்துச்சுன்னு. மீதி இருக்கிற கோத்திரத்தார் நதிக்கு அப்புறம் உள்ள வந்து எரிகோ ஆய் பட்டணங்களோட போரிட்டு அப்புறம் உள்ள செட்டில் ஆகிறான். ஆனா தேவன் ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணது இந்த 10 வகையான இனத்தவரையும் அவர் புறம்பே தள்ளி அவங்க குடியிருக்கிற இவ்வளவு பெரிய எல்லையை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு. நான் பலமுறை யோசித்து இருக்கிறேன். இஸ்ரவேல் தேசத்தை பார்க்கிறப்ப, என்ன ஆண்டவரே நீங்க ஒரு இவ்வளோண்டு இடத்த கொடுக்கறதுக்கு இந்த மக்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு 400 வருஷம் அடிமையா இருந்து 40 வருஷம் அவங்க நடந்து வந்து அப்புறம் இஸ்ரவேலுக்கு வந்து அந்த போரிட்டு இவ்வளோண்டு இடத்த கொடுக்கறதுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்னு யோசிச்சிருந்தேன். எப்போ இந்த உண்மை தெரிகிற வரைக்கும். இது தெரிஞ்ச பிறகு தேவனே இவ்வளோ பெரிய ஒரு தேசத்தை ஆபிரகாமுக்கும் ஆபிரகாம் சந்ததிக்கும் கொடுப்பேன்னு நீங்க வாக்கு பண்ணீங்க. ஆனா நாங்க எங்க ஆளுங்க அதுல நாட்டம் இல்லாத விட்டுட்டாங்களே. அப்போ கானானுக்குள்ள நுழைஞ்சி எல்லா புறவினத்து மக்களோட போரிட்டு 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 ஜெயிச்சிருக்கணும் இந்த 10 வகையான கூட்டத்தோட. ஆனா அவங்க அப்படி செய்யல. யோசுவா புஸ்தகம் படிக்கிறப்ப அந்த போர் யுத்தத்தை சொல்லும். பாதி தூரம் யுத்தம் பண்ணி டயர்ட் ஆயிடுவான், திருப்தி ஆயிடுவான். இப்ப தேவன் வாக்கு பண்ணார் பாருங்க. இப்ப இது பொய்த்து போயிடுமோ இந்த எல்லையை கொடுப்பேன்னு சொல்லி யூதர்களுக்கு இந்த எல்லையை கொடுப்பேன் ஆபிரகாம் சந்ததிக்கு அப்படின்னா இந்த தீர்க்க தரிசனம் அன்னைக்கு நிறைவேறி இருக்கணும். தம்முடைய சொந்த ஜனத்தினால அது நிறைவேற்றப்பட முடியல, அவங்க அதை நிறைவேற்றல. அதனால இந்த எல்லைய தீர்க்க தரிசனத்தை தேவன் இயேசு கிறிஸ்து 2வது முறை வரப்ப, அந்த 2வது முறை அவர் ஆட்சி செய்யறப்ப 1000 வருஷம் ஆட்சியில இது ஆபிரகாமுடைய சந்ததியின் எல்லையா இருக்கும் அப்படின்னு தீர்க்க தரிசன ஆராய்ச்சியாளருங்க யூகிக்கிறாங்க. தேவன் சொன்னது இங்க இப்படி நடக்கும் அப்படின்னு. அப்போ இந்த எல்லைகள் எப்போ அவங்க கையில வரும், அவங்க கைவசம் வரும்? இன்றைய இஸ்ரவேலருக்கு இவ்வளவுதான் இருக்குது. இவங்க கீழவும் போக முடியல, வலப்பக்கம் போக முடியல, மேலவும் போக முடியல. எப்பக்கம் போனாலும்
அரபியர்களோட யுத்தம் பண்ண வேண்டியதா இருக்குது. அப்போ அவ்வளோ பெரிய எல்லைய இப்போ அவங்க பெற முடியாது. ஆனா வாக்கு பண்ணாரு. ஆனா அந்த வாக்கு பண்ண தேவன் பொய் உரையாத தேவன். அப்போ அது எப்போ அவங்க கையில வரும் அப்படின்னா, ஆண்டவருடைய ஆட்சி நடக்கிறப்ப இந்த எல்லைகள் முக்கியமான எல்லைகளா கருதப்படும், இஸ்ரவேலுக்குரிய எல்லைகளா கருதப்படும், ஆபிரகாமுடைய சந்ததி வாக்கு பண்ணப்பட்ட எல்லைகளா கருதப்படும். அதே போல யூதர்களுடைய எல்லையா தேசமா கருதப்படும். இதுதான் இந்த 15ஆம் அதிகாரம் இந்த எல்லைகள் கணக்கோட இடங்களின் அளவோட முடிக்குது. கவனிங்க, கன்க்ளூஷனை கவனிங்க. தேவன் ஆபிரகாமோட செஞ்ச உடன்படிக்கையை குறித்து படித்தோம். அந்த உடன்படிக்கையை குறித்து படிக்கிறப்ப நான் உங்களுக்கு போன வாரம் ஒரு சில உடன்படிக்கையின் பட்டியலை சொன்னேன். கவனிங்க, அதையே சொல்லலை, ஆனாலும் அங்க விட்டதை இங்க சொல்றேன். உடன்படிக்கையில படிக்கிறப்ப ஆடாமிக் கவனன்ட், ஆபிரகாமிக் உடன்படிக்கை நம்பர் 1. நம்பர் 2 நோவா கவனன்ட், நோவாவின் உடன்படிக்கை. நம்பர் 3 ஆபிரகாமிக் கவனன்ட், ஸோ ஆபிரகாமுக்கோட செஞ்ச உடன்படிக்கை. இப்பதான் இந்த உடன்படிக்கையை தான் இன்னைக்கு இவ்வளவு விளக்கமா படிச்சோம். ஓகே. நம்பர் 4 மோசேக் உடன்படிக்கை, மோசேக் உடன்படிக்கை. நம்பர் 5 டேவிடிக் உடன்படிக்கை, தாவீது ஓட செஞ்ச உடன்படிக்கை. நம்பர் 6 நியூ கவர்னன்ட், இயேசுவோட, இயேசுவின் ரத்தத்தோட செஞ்ச உடன்படிக்கை. இப்போ இந்த 6 உடன்படிக்கைகளும் வேதத்துல முக்கியமான உடன்படிக்கை. அச்சா, இந்த 6 உடன்படிக்கைகள்ல இப்போ ஒவ்வொன்றா நம்ம போன வாரம் பார்த்தோம். இதுல ஆபிரகாமின் உடன்படிக்கை தான் இன்னைக்கு பார்த்தோம். ஆதாமின் உடன்படிக்கை நம்பர் 1. நம்பர் 2 நோவாக்கு உடன்படிக்கை. நம்பர் 3 ஆபிரகாமோட செஞ்ச உடன்படிக்கை. நம்பர் 4 மோசேயோட செஞ்ச உடன்படிக்கை. நம்பர் 5 தாவீதோட செஞ்ச உடன்படிக்கை. இதுல தாவீதோட செஞ்ச உடன்படிக்கையை ஒப்பிட்டு பார்த்தோம். ஆபிரகாமுக்கும் தாவீதுக்கும் உடன்படிக்கையில இருந்த ஒற்றுமையை பார்த்தப்ப இந்த இருவருக்கும் பல ஒற்றுமைகள் இருந்துச்சு தேவன் உடன்படிக்கை பண்ணப்ப. அதுக்கு பிறகு ரத்தத்தினால் இயேசு கிறிஸ்து நம்மோட செஞ்ச உடன்படிக்கை, இதை போன வாரம் பார்த்தோம். இப்ப இதை போன வாரம் விளக்கமா பார்த்ததுனால இந்த வாரம் இதை வச்சே முடிக்க வேண்டியது இருக்குது. ஏன் அப்படின்னா, இந்த அதிகாரம் உடன்படிக்கையின் செய்தியில முடியுது. நான் அப்பவே சொன்னேன், ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் டோட்டலா தேவன் பேசுறது தான் அதிகமா இருக்குது. ஆபிரகாம் 2 இடத்துல 3 இடத்துல தான் பேசுறாரு. மீதி எல்லாமே the whole chapter எல்லாமே covenant words தான், தேவன் உடன்படிக்கையில பேசுனது. இப்ப அந்த உடன்படிக்கைனா என்ன அப்படின்னு போன வாரம் பார்த்தோம். அந்த உடன்படிக்கைகள்ல எத்தனை வகை அப்படின்னு பார்த்தோம். அதுல ஒரு வகை ஆபிரகாமோட செஞ்ச உடன்படிக்கை, அதன் விளக்கத்தை இன்னைக்கு பார்த்தோம். இப்போ இதுல இந்த உடன்படிக்கைக்கான கால இடைவெளியை கவனிங்க. காலம் 1. இந்த 6 உடன்படிக்கையும் தேவன் வரிசையா செய்யல, ரொம்ப ஃபாஸ்டாவும் செய்யல. நம்பர் 1 ஆதாமின் உடன்படிக்கை, ஆடாமிக் கவர்னன்ட். ஆதாமின் உடன்படிக்கை பிறகு நோவாவோட உடன்படிக்கை செஞ்சாரு. அந்த அதனால தான் முதல்ல உங்களுக்கு வருஷப்படி சொல்லிட்டேன், அந்த வரிசை கவனமா வச்சுங்க. ஆதாமின் உடன்படிக்கை முதல் உடன்படிக்கை, ஆடாமிக் கவர்னன்ட். அதுக்கப்புறம் நோவாவோட செய்யறாரு. ஆதாமுக்கும் நோவாவுக்கும் உடன்படிக்கை செஞ்சாரு. அந்த இடைப்பட்ட காலம் 1600 வருஷம். அதாவது ஆதாமோட உடன்படிக்கை செஞ்ச பிறகு 1600 வருஷம் கழிச்சு நோவாவோட உடன்படிக்கை செஞ்சாரு தேவன். ரொம்ப முக்கியமான பாடம். ஓகே, செய்தியின் கன்க்ளூஷன் இதுதான். காலம் 2 நோவாவோட உடன்படிக்கை பண்ணாரு. அதுக்கு பிறகு ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்றாரு. அப்ப நோவாவோட உடன்படிக்கை செஞ்சு முடிச்ச பிறகு சுமார் 360 வருஷம் கழிச்சு
ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்யறாரு. அச்சா, காலம் 3 ஆபிரகாமோட உடன்படிக்கை செய்யறாரு. ஆபிரகாமோட உடன்படிக்கை செஞ்ச பிறகு மோசேயோட உடன்படிக்கை செய்யறாரு. மோசே கவனன்ட். அப்போ ஆபிரகாமுக்கு செஞ்சு உடன்படிக்கை செஞ்சு 430 வருஷம் கழிச்சு மோசேயோட செய்யறாரு. அப்ப எவ்வளவு வருஷம் டைம் கேப்புக்கு பிறகு உடன்படிக்கைகள் தேவன் செய்யறாரு பாருங்க. ஓகே, காலம் 4. மோசேயோட செஞ்ச பிறகு தாவீதோட உடன்படிக்கை செய்யறாரு. அப்ப மோசேயோட உடன்படிக்கை செஞ்ச பிறகு சுமார் 444 வருஷம் கழிச்சு தாவீதோட உடன்படிக்கை செய்யறாரு. ஓகே, காலம் 5. தாவீதோட உடன்படிக்கை செய்யறாரு. தாவீதோட உடன்படிக்கை செஞ்ச பிறகு இயேசு வந்து புது உடன்படிக்கை செய்யறாரு சீஷர்களோட. அப்ப தாவீதின் உடன்படிக்கைக்கு பிறகு சுமார் 973 வருஷம் கழிச்சு இயேசு புது உடன்படிக்கைய, தமது இரத்தத்திலான ஆன உடன்படிக்கைய அவர் மனுஷர்களோட செய்யறாரு. அப்போ அந்த 2 உடன்படி தாவீதுக்கும் இயேசுக்கும் இடையில 973 வருஷம் கேப். அப்ப இந்த உடன்படிக்கை எவ்வளவு ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த உடன்படிக்கை, இந்த இயேசுவோட கூட செஞ்ச உடன்படிக்கை, அது ரொம்ப பெரிய டாக்கு. ஆனா அத நேரம் கருதி நான் எல்லாத்தையும் சுருக்க தலைப்புல சொன்னேன். இப்போ இந்த 7 உடன்படிக்கை, குறிப்பா இந்த 6 உடன்படிக்கை, இன்னொரு உடன்படிக்கை பாலஸ்தீனர்களோடு செஞ்ச உடன்படிக்கை அது. ஆனா அதை நான் இதுல சேர்க்கல. முக்கியமா நமக்கு வேதத்தோட படிக்க வேண்டியது இந்த பாலஸ்தீன உடன்படிக்கைன்றது, அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒண்ணு. ஆக இந்த 6 உடன்படிக்கை வேதத்துல நம்ம படிக்கிற இந்த 6 உடன்படிக்கை ஆட்கள், கால இடைவெளி, உடன்படிக்கையினுடைய பொருள், உடன்படிக்கையின் நோக்கம் என்ன அப்படின்னு இத சொல்லுது. அப்போ இந்த 15ஆம் அதிகாரத்தை படிக்கிறப்ப இவ்வளோ காரியங்களை படிக்கணும், பிளஸ் உடன்படிக்கையை படிக்கணும். இவ்வளோ உடன்படிக்கைகளும், இந்த உடன்படிக்கையினுடைய கால இடைவெளி நமக்கு பெரிய செய்திகளை சொல்லுது. ஆக இன்னைக்கு இந்த உடன்படிக்கையினுடைய பாடத்தோட இன்னைக்கு இங்க நிறுத்துறேன். அடுத்த வாரம் நம்ம ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி தகப்பனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரம். எல்லாரும் ஒரு நிமிஷம் எழுந்திருப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஆண்டவருடைய அநாதி வார்த்தைகள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், அவருடைய தீர்க்க தரிசன உடன்படிக்கைகள் எவ்வளவு பெருசு. ஆண்டவரே, இந்த வார்த்தைகள்லாம் எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரேன்னு எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எங்க வாழ்க்கையிலையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நிறைவேறட்டும்பா. ஆபிரகாமுக்கு நீங்க பேசி சொன்னவைகள் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள எங்க சந்ததியில, எங்க குடும்பத்துல, எங்க தலைமுறையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கேட்போம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 நன்றி. ஆபிரகாமுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம், ஆபிரகாமுக்கு செய்த கொடுத்த வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள், ப்ராமிசஸ் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள எங்க வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. எங்க ஒவ்வொரு வாழ்க்கையில நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்துல நிறைவேறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு தலைமுறையில நிறைவேறட்டும், சந்ததியில நிறைவேறட்டும், ஒவ்வொரு சபையில நிறைவேறட்டும், விசுவாசிகள் குடும்பங்கள்ல நிறைவேறட்டும், ஊழியர்கள் குடும்பங்கள்ல நிறைவேறட்டும் ஆண்டவரே. பரலோக பிதாவே, இந்த மாலையில தேவரீர் உம்முடைய வாக்குத்தத்தத்தை ஆபிரகாமுக்கு சொன்னீர். அவருடைய வாழ்க்கையில அதை உறுதிப்படுத்தினீர். அதை நிறைவேற்றும்படி நீர் அவர்களுக்கு வாக்கு பண்ணினது போல எங்கள் வாழ்க்கையில கூட கர்த்தர் அதை நிறைவேற்றும்படி கேட்கிறோம்பா. எதையெல்லாம் எங்களுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறீரோ
அதையெல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இன்று என் சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிற ஆண்டவரே, ஆபிரகாமின் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கின்படியே கிறிஸ்து இயேசுவுக்குள் இவர்களுக்கு எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆசீர்வாதங்களும் இவர்கள் மேலும் இவர்கள் குடும்பத்தின் மேலும் இவர்கள் மேலும் இவர்கள் சந்ததியார் மேலும் வந்து இறங்குவதாக என்று இயேசுவின் நாமத்துல சொல்றேன்பா. இயேசுவின் நாமத்துல உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சுதந்திரம் கிடைப்பதாக, விடுதலை கிடைப்பதாக, இந்த ஆசீர்வாதங்கள் கிடைப்பதாக, இந்த வாக்குத்தத்தத்தின் ஒரு பகுதி இவர்களுக்கு நிறைவேறுவதாக. வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவர் இவர்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட வார்த்தைகளால் இவர்களை நிரப்பி, வாக்குத்தத்தங்களால நிரப்பி குடும்பங்களை செழிக்க செய்வீராக ராஜா, உயர்த்துவீராக. அவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, விசுவாச வாழ்க்கை உயர்வதாக. இயேசுவின் நாமத்துல அவர்களுடைய எண்ணங்கள் விருத்தி அடைவதாக, அவருடைய கைகளின் பிரயாசம் விருத்தி அடைவதாக. நசரேயனாக இயேசுவின் நாமத்துல கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்ன வார்த்தைகளை ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் இந்த மாலை வேளையில அறிக்கை இடுகிறோம் ராஜா, அறிக்கை இடுகிறோம். நீர் உண்மை உள்ளவர், வாக்கு மாறாதவர், நீர் பொய் உரையாதவர் என்பதை நாங்கள் நம்பி சொல்லுகிறோம். கர்த்தர் எங்களுக்கு போது ஆண்டவரே, நீர் ஒரு நாளும் மாறாதவர், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். உம்முடைய வாக்குகள் ஒழியாது, உம்முடைய வார்த்தைகள் ஒழியாது ராஜா. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம், அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம், அதை நாங்கள் உள்வாங்குகிறோம். இயேசுவின் நாமத்துல இவைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடப்பதாக, நடப்பதாக ராஜா, நடப்பதாக. கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து வழி நடத்தும். சகல துதி கனம் மகிமை உமக்கப்பா. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த ஊழியத்தை உங்கள் ஜெபங்களாலும் காணிக்கைகளாலும் தாங்குங்கள். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி Bible Calls number PC 1/10 பாரிசாலை, முகப்பேர் ஈஸ்ட், சென்னை 37, இந்தியா. Contact number 919244448080 918939397739. Our email ID biblecalls@gmail.com. Our website www.biblecalls.com, www.thejesusmission.in. இந்த ஊழியத்தை உங்கள் பொருளாலும் காணிக்கையாலும் தாங்க அன்போடு அழைக்கிறோம். எங்கள் வங்கி விவரம்: The Jesus Mission Bank Account Number 7470453996, Indian Bank, Kelly's, Chennai 10. IFSC Code IDIB 000K071. இந்தியாவுக்கு வெளியே நீங்கள் வசிப்பவரானால் நீங்கள் காணிக்கை அனுப்ப வேண்டிய எங்கள் வங்கி விவரம்: The Jesus Mission Bank Account Number 80002111000003, Bank of India, Chennai 1, India. IFSC Code IDIB 000K071. மேலும் எங்கள் நிகழ்ச்சிகளை www.bibletv.tv-இல் காணத் தவறாதீர்கள். மேலும் எங்கள் நிகழ்ச்சிகளை பைபிள் கால்ஸ் யூடியூபிலும் கண்டு ஆசீர்வாதம் பெறுங்கள். இறைவன் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக.